பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அதிசீக்கிரமாய் வரப்போகிற கிறிஸ்து பெருமானிடமிருந்தும் கிறிஸ்துனுடைய வருகைக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துவதிலே துணை புரிகின்ற தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக டிசம்பர் மாதத்தின் முதல் நாளின் அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற நம்ம ஒருவருக்கு மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான மாதத்தில், குறிப்பாக இந்த ஆண்டின் கடைசி மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் திருவுளம் பற்றி இருக்கிற வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, இந்த அற்புதமான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆண்டின் கடைசி மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரை உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசு சுவாமி. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை நீர் உற்சாகப்படுத்தும். உடைய வார்த்தைகளை கொண்டு இந்த மாதத்திலே வாழ்வதற்கான ஆண்டவரே சக்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் புரியும். ஆண்டவரே, எருசலேமிலிருந்து வேதமும் சீயோனிலிருந்து கர்த்தருடைய வசனமும் புறப்படும் என்ற வாக்கை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தை வெளிப்படட்டும். பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். கடந்து வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுடைய வசனத்தை கொண்டே ஆசீர்வதி. இயேசு இரட்சகர் என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். இனி நீ அழுது கொண்டிராய். கடவுள் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்திற்கு திருவுளம் பற்றின ஒரு அற்புதமான ஒரு வாக்கு. இனி நீ அழுது கொண்டிராய். இனி என்கிற வார்த்தை மிக முக்கியமானது. அப்ப இதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை எப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது? அழுது கொண்டிருந்திருக்கிறார். இப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ என்ன செய்வதில்லை, அழுது கொண்டு இருப்பதில்லை. அழுகை நம் அனைவருக்கும் நன்றாய் தெரியும். செயற்கை அழுகை உண்டு. செயற்கை அழுகை என்று சொன்னால், சினிமா துறையிலே நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் அழுவார்கள். அது செயற்கையாக அழுகின்ற அழுகை. அதே போல இன்னும் ஒரு அழுகை இருக்கிறது, சாதனைக்காக அழுகின்ற அழுகை. நைஜீரியா நாட்டை சேர்ந்த டிம்பு எப்ரே என்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணம். அழுகையிலே நீண்ட நேரம் அழுது சாதனை படைக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். கிட்டத்தட்ட இந்த டிம்பு என்பவர் 7 நாட்கள் தொடர்ச்சியாக இரவு பகலாக இடைவெளியின்றி 7 நாள் அழுதார். இந்த அழுகையின் நிமித்தமாக
அவருடைய கண்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு குருடாகி போனது. டெம்பரரி பிளைண்ட்னஸ் சொன்னாங்க. ஹெட்டேக், தலைவலி ஏற்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் முகமெல்லாம் வீங்கி போனது. கின்னஸ் சாதனை இது அவருடைய இந்த சாதனை நிராகரித்தது. இது ஒரு முட்டாள்தனமான முயற்சி, இது சரீரத்தை அழிக்கின்ற ஒரு முயற்சி அப்படி என்று சொல்லி அவருடைய சாதனையை நிராகரித்தது. ஆனால் யதார்த்தமான அழுகை ஒன்று இருக்கிறது. வாழ்க்கையிலே எதிர்மறையான காரியங்கள் நடக்கின்ற போது, வாழ்க்கையிலே வீழ்ச்சிகளை சந்திக்கின்ற போது, தோல்விகளை சந்திக்கின்ற போது, நிந்தைகளை வாழ்க்கையில் சந்திக்கின்ற போது, பலவீனங்களை சந்திக்கின்ற போது நம்முடைய உள்ளங்கள் உடைகிறது. நாம் அழுது கொண்டிருக்கிறோம். சிலரை பார்க்கும்போது தெரியும். சிலரிடத்தில் எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டால் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார்கள். என்ன இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், வெளிப்படையாக நன்றாக இருக்கிறேன், ஆனால் உள்ளான வாழ்க்கையில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? உள்ளான வாழ்க்கையிலே நான் அழுது கொண்டிருக்கிறேன். என் முகம் பிரகாசமாயிருக்கிறது, அதே நேரத்தில் என் உள்ளம் அழுது கொண்டிருக்கிறது. இதைத்தான் அன்றைக்கு கடவுளுடைய ஜனத்துக்குரிய ஒரு நிலைமை. அவர்கள் தங்களுடைய தேசத்தை குறித்து அழுதார்கள், ஆலயத்தை குறித்து அவர்கள் அழுதார்கள், தங்களுடைய மக்களை குறித்து, இனத்தை குறித்து அழுதார்கள், அடுத்ததாக தங்களுடைய குடும்பத்தை நினைத்து அழுதார்கள். எதிர்காலம் இனி எப்படி இருக்க போகிறதோ என்றெல்லாம் நினைத்து அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையிலே நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு மிக முக்கியமான வாக்குறுதியை கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி என்று சொன்னால், இனி நீ என்ன செய்வதில்லை, அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிருப்பதில்லை அப்படி என்று ஆண்டவர் அருமையான வாக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, 2025 ஆண்டு கடைசி மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். கடந்த 11 மாதங்களும் ஒருவேளை நெருக்கடியான பாதையிலே நாம் கடந்து வந்திருக்கக்கூடும். இந்த நெருக்கடி நிமித்தம் நாம் ஒரு அழுகையிலேயே வாழ்க்கையை நாம் ஓட்டிக்கொண்டு வந்திருக்கக்கூடும். ஆனால் இந்த டிசம்பர் மாதத்திலே ஆண்டவர் சொல்கிறார், நவம்பர் மாதத்தை முடித்து இந்த டிசம்பர் மாதத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ இனி அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய் அப்படி என்று சொல்கிறார். திருமறையிலே அழுத பக்தர்கள் ஏராளமான பேர். அதில் 3 நபர்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த நாளின் இறைச்செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். முதலாவது மனிதன் எசேக்கியா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38வது அதிகாரத்திலே இந்த மன்னனை குறித்து நாம் பார்க்கிறோம். இறை பக்தியிலேயும் இறை நம்பிக்கையிலும் வல்லவனாக திகழ்ந்தவர் மன்னர் எசேக்கியா. ஆனால் இந்த மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா 38வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏன் அழுதான்? வியாதிப்பட்டு கிடக்கிறார். எப்படியாவது கடவுள் விடுதலை தந்து விடுவார் அப்படி என்ற ஏக்கத்தோடு அவன் காத்திருக்கிறான். ஏனென்று சொன்னால்,
கடவுளுடைய பார்வையில் உத்தமமாய் நடந்தவன், ஆழமான இறை நம்பிக்கையுடைய ஒரு மனிதன், தெய்வ விடுதலைக்காக காத்திருக்கிறான். ஆனால் கடவுளிடமிருந்து கிடைக்கின்ற செய்தி எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்தும். நீர் என்ன செய்வீர்? மரித்து போவீர். அப்போ இதை நினைத்து எசேக்கியா விண்ணப்பத்தின் வழியாக கடவுளுடைய சமூகத்திலே சொல்லி வேதாளகாய் சொல்கிறது, மிகவும் அழுதான், மிகவும் அழுதான். ஆம் அன்பானவர்களே, எசேக்கியா அழுதான். அந்த அழுகை நிரந்தரமாக இருக்கவில்லை. மீண்டும் அதே ஏசாயாவை கடவுள் அனுப்பி சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நீ ஏறெடுத்த மன்றாட்டையும் நான் கேட்டேன். பரவாயில்ல, உனக்கு என் முடிவை மாற்றி கடவுளுடைய முடிவு மாற்றப்பட்டு இருக்கிறது. உனக்கு உன்னுடைய வாழ்நாளிலே எத்தனை ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறேன்? 15 ஆண்டுகளை கூட்டி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவர் சொன்னார் எசேக்கியா பார்த்து, இன்னும் நீ அழ வேண்டிய அவசியம் இல்லை. உன் ஆயுசு நாட்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கூட்டப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு மனிதன், யோனா என்ற ஒரு மனிதன். யோனா 2வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கின்ற போது கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறுகிறார். கப்பலில் என்ன நடந்தது என்று தெரியும். கடலில் ஏற்பட்ட கொந்தளிப்பு தெரியும். கடைசியில் இவனை தூக்கி கடலிலே வீசுகிறது. ஒரு மீன் இவனை விழுங்குகிறது. நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அந்த மீனின் வயிற்றிலிருந்து அவன் என்ன செய்தான்? யோனா மிகவும் அழுதான். அதான் யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது அங்கே சொல்லுகிறார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து என்ன செய்தேன்? கூக்குரலிட்டேன். பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்பீர் அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்க, அழுதான். என்ன நடந்தது? அதே 2வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் என்ன செய்தது? அவரை கரையிலே கக்கி போட்டது, வாந்தி பண்ணி போட்டது. யோனா அழுதான். மீனின் வயிற்றிலிருந்து கூக்குரலை எழுப்பினான். ஆகவே பாருங்க, அவனுக்கு வாழ்வு கிடைத்தது. அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதன், அவர்தான் மன்னர் தாவீது. தாவீது அரசன். அவனுடைய வாழ்க்கையும் ஒரு அழுகை நிறைந்ததாகத்தான் இருந்தது. எல்லாமே சாதகமான சூழ்நிலை தாவீதுக்கு இல்லை. தாவீதை குறித்து கடவுள் சாட்சி பகிர்ந்தார், என் இருதயத்திற்கு அவன் ஏற்றவன் என்று சாட்சி பகிர்ந்தார். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்வும் எப்படி இருந்தது என்று சொன்னால், கண்ணீரால் தான் நிறைந்தது, அழுகையினால் நிறைந்திருந்தது. அவர் சொல்லுகிறார் பாருங்கள், 6வது சங்கீதம் 5 முதல் 7 முடியுள்ள வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். இரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. நான் என் கண்ணீர்னால என் கட்டில நனைக்கிறேன்யா. மட்டுமல்ல, துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று அப்படி என்று சொல்லுகிறார். அப்போ பக்தருடைய வாழ்க்கை எல்லாமே அழுகை நிறைந்த வாழ்க்கையாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த அழுகையின் முடிவிலே ஒன்று இருந்தது. என்னவென்று சொன்னால், என்ன இருந்தது? அழுகையை துடைக்கின்ற ஒரு அனுபவம் இருந்தது. அதே தாவீது 30வது சங்கீதம் 11வது வசனத்திலே சொல்லுகிறார். இன்னைக்கு நான் வாசித்து கேட்ட சங்கீதம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினீர், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினீர். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை இதுவரையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் ஒரு அழுகையின் அனுபவமாக இருந்திருக்கக்கூடும்.
கண்ணீர் அனுபவமாய் இருந்திருக்கக்கூடும். ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ அழுது கொண்டிராய். வாழ்க்கையில பிரச்சனைகளை நினைத்து, வியாதி விலகினங்களை நினைத்து, பண கஷ்டங்களை நினைத்து, போராட்டங்களை நினைத்து, தேவையற்ற பிரச்சனைகளை நினைத்து ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். நான் இப்படிதான் நான் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன், நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை அழுகையாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடும். ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்கிறார், இனி நீ அழுது கொண்டிராய். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே, இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்து கல்வாரி சிலுவையிலே மரிப்பதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் நம்முடைய அழுகையை அகற்றுவதற்காக, நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காக என்பதை நாம் ஒருபோது மறந்து போக வேண்டாம். அதான் இயேசு கிறிஸ்து மனுஷனாக உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே சொன்னார். யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனாலும் உங்களை பார்த்து எல்லாரும் நகைப்பார்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படி என்று சொல்லுகிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இனி நீ அழுது கொண்டிராய். ஆனால் ஒரு கண்டிஷன். இஸ்ரவேல் ஜனங்கள் அழுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கை நெருக்கப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன? இதே அதிகாரத்தை நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் மிக தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். அந்த ஜனங்கள் கலகமுள்ள ஜனம், பொய் பேசுகிற பிள்ளைகள். வேதம் அழகாய் சொல்லுகிறது, மட்டுமல்ல கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாதிருந்த ஜனம். அப்படி என்று அதே 30வது அதிகாரம் மிக அழகாக சொல்லுகிறது. 9வது வசனம் அழகாய் சொல்லுகிறது. ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்காக நான் இறங்கும்படி காத்திருப்பேன். உங்களுக்காக நான் கர்த்தர் இறங்கும்படி காத்திருப்பார் அப்படின்னு சொல்லுகிறது. அதே 15வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் என்ன செய்யப்படுவீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் கண்ணீரை துடைக்க இந்த புதிய மாதத்தை நமக்கு ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த வருகையின் காலத்திலே நான் நம்மை சீர்தூக்கி பார்த்து எங்கே இடறி இருக்கிறோமோ, எங்கே தவறி இருக்கிறோமோ என்பதை உய்த்து உணர்ந்து கடவுளுக்கு நேராக நாம் திரும்புவோம் என்று சொன்னால், வேதம் அழகாய் சொல்கிறது, கடவுள் நமக்கு இறங்கும்படி, கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி அவர் என்ன செய்வாரா? கடவுள் காத்திருப்பார். கடவுள் காத்திருப்பார். மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுது, நீ அழுது கொண்டிராய். ஏனென்று சொன்னால் உன் கூப்பிடுதல் சத்தத்திற்கு அவர் உருக்கமாயிறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு என்ன செய்வார்? மறு உத்தரவு அருள்வார். அப்போ நமக்கு அடிப்படை தேவை. இந்த வருகையின் காலத்திலே நமக்கு அடிப்படை தேவை. நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவதற்கு, நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு, நம்முடைய அழுகையை ஆண்டவர் அகற்றுவதற்கு ஒரு உண்மையான ஒரு மெய் மனமாற்றம். அந்த மெய் மனமாற்றத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து பந்தியிலே பங்கெடுப்போம். அந்த மனமாற்றத்தோடு நாம் கடந்து செல்லுவோம். நிச்சயமாய் நம்முடைய அழுகை முற்றிலுமாய் மாறும். நாம் புதிய அனுபவங்கள், ஆன்மீக அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தாய் காத்துக் கொள்வதாக. ஆமென்.